ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநார்களை போற்றி. ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், சுக்கிரனின் ஆட்சி வீடு. கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிசம் 1, 2 அடங்கிய ராசி மண்டலம். நல்லா இருக்குங்க. ராசியில் குரு வக்கரமாக இருக்கிறாரு. ஜென்ம குரு வக்கரமாக இருக்கிறது நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் சூரியன் இணைவு, புத ஆதித்ய யோகம். உங்கள் ராசிக்கு 2, 5 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 4 கூடிய சூரியனும் 7ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் 2, 5, 4 கூடிய கிரகங்கள் குரு பார்வைக்கு வருது. வக்கர குரு பார்வைக்கு வந்தாலுமே அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, சிறப்பாகவே இருக்கிறது. இந்த கிரகங்கள் இணைவால் 3 விதமான யோகங்கள் வருகிறது. எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு சூரியன் சந்திக்கிறது சிவராஜ யோகம், புதன் சூரியன் சேர்ந்துக்கிறது புத ஆதித்ய யோகம், அதுபோக சூரியநாராயண யோகம். 3 விதமான யோகங்கள், முத்தான 3 விதமான யோகங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்துல யோகங்கள் கொடுச்சுன்னா ராசியை சம்மந்தப்படுதுன்னு அர்த்தம். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடம் சமசுத்தமாக இருக்குது. எதிர் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்குது. அப்போ உங்கள் வீட்லேயும் களை கட்டும். சரியா? இது பொதுவான உள்ளதான். இப்போ நம்ம வீட்டுக்கு எதுக்குதான் வீட்டில் ஒரு திருமணம் நடக்குன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். சரியா? விசேஷம் அவங்க வீட்டில் நடந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்ல மனநிலையில் இருப்பாங்க. ஏன்னா எதிர்த்து வீட்டில் கல்யாணம் நடக்குது, அதனால் நம்மளும் கொஞ்சம் நல்லா இருப்போம். நம்ம வீட்டுக்கு வேண்டியவங்க நல்லவர் வந்துட்டு போவாங்க. நம்ம வீட்டு மேலேயும் ஒரு கண் இருக்கும். சரியா? அது மாதிரி தான் உங்களுக்கு எதிர் வீடு விருச்சிகம் இப்போ நல்லா இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதிர் வீட்டுக்காரனும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, உபசேன சாணத்தில் இருக்கிறதுனால நல்லா இருக்கும். எதிர்ப்புகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறீங்க. ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம் வீடியோவை. ரிஷபராசி எதிர்ப்புகள் இல்லாமல் அப்படியே அவுத்து விட்ட காலம் மாதிரி கட்டி திரிகிறீங்க. சரியா? குதிரை வண்டி ஓடுற மாதிரி அப்படியே ஓடிட்டுருக்கு, ரேஸில் போயிட்டுருக்கிறீங்க. எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு போடப்பட்ட பாதை ரத்தன கம்பளம் விரித்து பக்காவாக இருக்குது. நீங்கள் அப்படியே வீர நடை, வெற்றி நடை, ராஜ நடை, இராணுவ நடை, எல்லா நடையும் போடலாம். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆத்மகாரகன் ஒரு ஆளுமை உள்ள கிரகம் ராசிக்கு 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டதுனால நல்ல ஆளுமை அதிகாரமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. புதன் சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும், வீரமும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், எல்லாம் கலந்து இருக்கும். வீரம், விவேகம், வெற்றி எல்லாமே கலந்து ஒரு கலவை பலனாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த அமைப்பு இருக்குது. குரும் அவங்கள பார்க்குறாரு, சிறப்பாகவே இருக்குது. ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். யார்? சுக்கிரன். சுக்கிரன் குருவோட சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். அதுபோக ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நேர்கதியில் பயணிக்கிறார். 11ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. சனி பகவானுடைய அடுத்த பயிற்சி ரிஷபராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. அதனுடைய அச்சாரமாக இப்போ நல்ல பலன்களும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 15/11/2024 சனி பகவான் அளப்பரிய யோகத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதோட இந்த 3 யோகங்களும் சேருது. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சனி பகவான் ஒரு தொழில் கரகம் தான், 2ஆம் தரை தொழில் கரகம். சூரியன் ஒரு முதல் நிலை தொழில் கரகம். ஸோ இந்த 2 கிரகங்களுமே தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறாங்க. கேந்திரமாக இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். நிதி மேலாண்மை நல்லாயிருக்கும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். சொத்து புலங்கள்லாம் நிறைய சேரும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உடல்நலம் மிக சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கிய பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். நீங்கள் புதிய முயற்சியை தொடங்கலாம். நீலகலமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களும் நல்லபடியாக இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீட்டுக்கு நல்ல வீடாக கூட மாறி போகலாம். அந்த அமைப்பெல்லாம் கிரகங்கள் மிக சாதகமாக செய்கிறதுங்க. நல்லா இருக்குது. இப்போதைக்கு குரு, புதன், சூரியன், சுக்கிரன், சனி பகவான் சிறப்பாக இருக்கிறாங்க. பக்க துணைக்கு செவ்வாயும் சிறப்பாக தான் இருக்கிறாரு. ராகுவும் நல்லா தான் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுபவர்க்கம் தான் எடுத்திருக்கிறாரு. நல்லா தான் இருக்குது. 5ஆம் இடத்துல கேது இருந்தாலுமே அவரும் குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. ஸோ சிறப்பாக தாங்க இருக்குது. உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு, பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனை, சில பேருக்கு புத்திர பாய்க்கம் தாமதமாகிறது இந்த அமைப்பு இருக்கும். அதுவும் அடுத்த கேது பயிற்சி சிறப்பாக இருக்கும். வருகிற ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கேது 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஓகே, வேறு என்ன சார் இப்போ உங்கள் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்த்திகை மாதம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கார்த்திகை மாதம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தோம்னா அரசாங்கம் முயற்சிகள் தேடி போகாமலே முயற்சி தரும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு நெக்காவது மூமெண்ட்டில் கிடைக்கும். சரியா? ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். டக்குன்னு நீங்கள் ஆரம்பிச்சு விட்டிங்கன்னா அந்த வேலையெல்லாம் மலமலன்னு முடியும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எந்த பிரச்சனையும் சமாளிக்கிற ஆற்றல் இருக்கும். பிரச்சனைகள் ஈஸியாக சார்ட் அவுட் ஆயிரும். நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. நல்ல பணக்கார நண்பர்களோட சகவாசம் கிடைக்கும். சரியா? உங்கள் நண்பர்கள் கையில் காசு பணத்தோடு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். விரைவான முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு பல நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. தொழில் முனைவர்களுக்கு இது நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறதுங்க. சரியா? ரிஷபராசியில் தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க சிறப்பாக இருக்கும். அதுபோக சில பேருக்கு திருமணம் நடக்கும், வேகமாக நடக்கும், நிர்பந்தத்தின் நேரத்தில் நடக்கும். அதனால் திருமண அமைப்பை கரெக்டாக பார்த்துக்கோங்க.
அது மாதிரி தூரதேச அமைப்பும் இருக்கும். சில பேர் வெளியே போயிட்டு வரலாம், வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சரியா? ஏன்னா 7 கூடையவன் நீசமாக இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே 7 கூடையவன் நீசமாகக்கூடாது. கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக உங்கள் மனைவி விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும். சலிப்பு அடைவீங்க. எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் சலிப்பு இருக்கும் மனசில். என்னட்டா அப்படின்னு ஒரு சலிப்பு வரும். சலிப்பை சரி பண்ணிக்கோங்க. நல்லா சலிப்பு வர நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் பிரிஸ்காக இருந்துக்கோங்க. நல்ல ஒரு இதாக இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்கள் ஓனர், உங்கள் முதலாளி வந்து உங்களை நல்லா வந்து இதுபடுத்துவார், ரெகக்னைஸ் பண்ணுவார், நல்லா அங்கீகரிப்பார். அதனால் நல்லா ஒரு நிலைமைக்கு வருவீங்க. நவீன வண்டி வாகன சேர்க்கை இருக்கும். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குவீங்க. ஷோரூமுக்கு போய் நல்ல துணிமணி எடுத்துக்கிறவங்க. ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குகிற காலகட்டமாக இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து பெரிய இடத்துல திருமணம் நடக்கும். சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் அவசர திருமணமாக இருக்கும். படாபட்டுன்னு முடியும். சரியா? அந்த அமைப்பெல்லாம் வந்து இப்போ உள்ள கிரகங்கள் செய்யும். வருகின்ற மனைவி நல்ல மனைவி அமைவா. தொழில்நுட்பம் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். டிப்ளமோ கோர்ஸ் ஐடிஐ படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் முடித்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப கௌரவம் நல்லபடியாக இருக்கும். அனைவருடைய சந்தோஷமாக கிடைக்கும். எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தாயோட தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தாயோடைய தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தாய்வழி உறவு முறைகளும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். சித்திரக்கலை, சிற்பக்கலை, ஆயக்கலை 64 சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரையெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் 7, 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். ஷூட்டிங் விஷயமாக வெளி மாநிலம் வெளிநாட்டு போகிற மாதிரி கூட அமைப்பை கொடுப்பாரு. ஏன்னா சுக்கர் 8ஆம் இடத்துல இருக்கிறாரில்ல, அந்த சொகுசு வாழ்க்கையவே கொஞ்சம் வெளியே கொண்டு போய் வைப்பார். நல்ல ஆடம்பரம் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் தூரமாக இருக்கும். சந்தோஷம் வந்து கொஞ்சம் தூரமாக போனால் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து சுக்கரை சிறப்பாக செய்வார். அடுத்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 29ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். மிக சிறப்பு தான். செவ்வாயை பார்ப்பார். சிக்கல் பாதி தீர்ந்துடும். கணவன் மனைவி உறவு ரொம்ப பாண்டிங்காக இருக்கும். சுக்கரன் செவ்வாய் சேரும்போது வந்து ரிஷபராசிக்கு வந்து கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். காதல் கொடிகட்டி பறக்கும் 29ஆம் தேதிக்கு மேலே, நவம்பர் 29ஆம் தேதிக்கு மேலே. ஸோ அடுத்த வருகின்ற காலகட்டங்கள் மிகச்சிறப்பாக தாங்க பார்க்கப்படுகிறது. கிரக நிலைகள் நல்லா தான் இருக்குது. சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திரனும் இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலுமே இன்றைக்கி ரோஹிணி தான் உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரம் தான். நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து ஒரு சூரியகாந்திரத்துக்கு வருவார். சிம்மத்துக்கு வர வரைக்கும் நல்ல பலங்கள் தான். பூர நட்சத்திரத்துக்கு வர வரைக்கும் நல்ல பலங்கள் தான். இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 8 நாட்களும் நல்லா சிறப்பாக தான் இருக்குது. சந்திரனாலும் சிறப்பாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஓரளவுன்னு இல்லை, நல்லா தான் இருக்குது. சரி சார், நீ நல்லா தான் சொல்கிற, எனக்கு அப்படி இல்லையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து லக்கணம் சரியில்லாமல் இருக்கும். ரிஷபராசியில் வேறு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. சரியா? தனுசு லக்கணம், மீன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல தசை நடந்திருக்காது. சனி தசை நடக்கும், இல்லைனா ராகதிசை நடக்கும். அவங்களுக்கு வந்து கஷ்டம் நடக்கும். இது கண்கூடான உண்மை. நம்ம நிறைய பார்க்குறோம். நான் யூடியூப்பில் மட்டும் பேசிட்டு போகிற ஜோதிடர் இல்லை. இறைவன் அருளால் எனக்கு வந்து ஜாதகங்கள் நிறைய வருது. ஜாதகம் நிறைய பார்த்துருக்கேன். ஆயிரக்கணக்கில் பார்க்குறேன். கடந்த 30 வருடமாக தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறேன். நிறைய பார்க்குறேன். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே ஜோதிடம் தான். அதெல்லாம் இறைவன் அருளால் அந்த அனுபவம் இருக்குது நமக்கு. ஒரு ராசிக்கு வந்து கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்து அந்த ராசியை சேர்ந்தவருக்கு நல்ல பலன் நடக்கலைன்னா அவருக்கு வந்து லக்கண ரீதியாக ராசிக்கும் லக்கணத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும். சரியா? சஷ்டாகச அமைப்பில் இருக்கும். தனுசு லக்கணம் ரிஷபராசியில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு தசை நடக்கும். என்ன தசை நடக்கும்? சனி மகா திசை நடக்கும், இல்லைன்னா ராகு திசை நடக்கும். ராகு வந்து சிம்மத்தில் இருப்பார், இல்லைன்னா சனி பகவான் வந்து கடகத்திலே சிம்மத்தில் இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படாது. அந்த ராகு திசையோ சனி திசையோ நல்லா இருக்காது. சரியா? பொருத்தமற்ற திசையாக இருக்கும். சரியா? தனுசு லக்கணம் எடுத்துக்கோங்களேன். கடகத்தில் இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல ராகு சனி இருந்தால் நல்லா இருக்காது. அது சனி இருந்தாலும் சுத்தமாக நல்லா இருக்காது. அந்த தசை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா கடகத்துக்கு வந்து சனி பகவான் வந்து ஆகாத கிரகம். கடக ராசியில் உட்காந்துருப்பார். ஸோ இப்படி சில உட்பிரிவுகளை போய் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆகாத அமைப்பு இருக்கும். ஆகாத அமைப்பில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்கள் ஜென்ம ஜாதகம் அப்படி இருக்கும். ஜனன ஜாதகம் அந்த அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அது 100க்கு 100 சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க அது அப்படியே நடக்கும், இப்படியே நடக்கும். 100% சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், சூடத்தை பொறுத்து அமர்த்துறேன், கையில் சூடனை வச்சு சொல்கிறேன், கடகராசி ரிஷபராசிக்கு அப்படியே நடக்கும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இங்கே உள்ள அமைப்புகள், இப்போ நான் சொன்ன கிரகங்கள், கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்லபடியாக நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு குரு, புதன், சூரியன், சுக்கிரன், சனி இந்த 5 கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் நான் சொன்ன பலன்கள் அப்படியே 100% நடக்கும். 5ல் 3 கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா 60% நடக்கும். 2 கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா 40% நடக்கும். 5 கிரகமே சரியில்லைன்னா எதுவுமே நடக்காது. இதுதான் ஜோதிடம். சரியா? இதை தான் நீங்கள் கேட்குறீங்க. யூடியூப்பில் கேட்டாலும் சரி, டிவியில் கேட்டாலும் சரி, பேப்பரில் பார்த்தாலும் சரி, புத்தகத்தில் படித்தாலும் சரி, வாசித்தாலும் சரி, அதை பற்றி யோசித்தாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, இதுதான் நடக்கும்.
இது வந்து மாறாத ஒன்று. இந்த மாற்றத்துக்கு உட்பட்டு தான் எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் நடக்கும். ஓகே, ரிஷப ராசிக்கு உண்மை என்ன தெரியணும், அதுக்காக தான் கொஞ்சம் தூரம் கூடுதலாக பேசுகிறேன். சரியா நேர்களே? ஏன்னா சில பேர் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எப்படி இருக்கோன்னு தெரியாமலே பலன்களை கேட்குறது, கேட்டுட்டு நமக்கு எது நல்லது நடக்கலை அப்படின்னு கூப்பாடு போடுறது. அது காரணம்னா அங்கே சட்டியில் இல்லை, சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். ஓகே நேர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அடங்குங்க. நல்ல முறையில் பார்த்து கொடுப்பேன். அதுக்குண்டான பரிகாரம் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவோம். நிறைய நேரம் ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க, அவங்களுக்கும் தகவல் சொல்கிறேன். ஆனால் சில நேரம் என்னால் ஃபோன் எடுக்க முடியாது, பட் நானே ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிடுவேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரிஷபராசிக்கு இப்போதைக்கு கிரக நிலையில் நல்லா இருக்குது. இந்த கார்த்திகை மாதம் ஓரளவு நல்லபடியாக போகும். வாழ்த்துக்கள். சரி சார், எல்லாம் சொல்கிறீங்க, எதனாச்சும் வழிபாடு இருக்கா அப்படின்னா, வழிபாடு வந்து பெருமாளை கும்பிடுங்க. சரியா? பெருமாளை கும்பிடுங்க. புதன்கிழமை தோறும் புதன் உரை இரவு விட்டுட்டு போகும்போது பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு மகாலட்சுமி தாயை கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு ஆஞ்சநேயருக்கு வழக்கு போட்டுவாங்க. தொடர்ந்து செய்யுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.